TNPSC 1.5 TNPSC 1.5ல நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுக்கு சில வினாக்கள் வந்து அதாவது தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோ முழுசாக பாருங்கள். மெயின்ஸ் தேர்வு எழுதுறதுக்கு மிகவும் பயன்படும். மெயின்ஸ் தேர்வு எழுதுறதுக்கு மட்டுமல்ல, மற்ற அனைத்து தேர்வுகளுக்குமே வந்து பயன்படும். நீங்கள் வந்து வீடியோ முழுசாக பாருங்கள். இதுவரை TNPSC 1.5 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதத்துக்கான திட்டம் இதழ் பற்றிய வீடியோஸ் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். தமிழரசு இதழ் பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுக்கு இல்லை மற்ற பிற தேர்வுகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். TNPSC 1.5 உடன் இணைந்திருங்கள். இப்போ கொஸ்டினுக்கு போகலாம். பின்வருவனவற்றை பற்றி சிறு குறிப்பு வரைக. பீம், ஜெம், ஈனாம், நாரி, இது 4 பற்றியும் தான் வந்து சிறு குறிப்பு வரைக. அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒவ்வொன்றும் வந்து வெப்சைட் சம்மந்தம், அப்புறம் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன், அப்புறம் வந்து விவசாயத்துறை சம்மந்தப்பட்டது. இப்படி வந்து பல்வேறு துறைகள் சார்ந்த கொஸ்டின்ஸ் இது. நீங்கள் வந்து வீடியோவை முழுசாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் பீம். பீம் என்பது 2016ஆம் ஆண்டு இந்திய தேசிய பண பரிவர்த்தனை குழுவால் NPCLல் வெளியிடப்பட்ட ஒரு கைபேசி பயன்பாடு, ஒரு அப்ளிகேஷன், ஒரு செல்ஃபோன் அப்ளிகேஷன். சரிங்களா? இது இந்தியாவில் உள்ள சில்லறை விற்பனைக்கான டிஜிட்டல் முறையில் பண பரிவர்த்தனை செய்ய பயன்படும் ஒரு செயலியாகும். இதன் மூலம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த UPI ஐடி சொல்லும் பார்த்தீங்கன்னா, இந்த UPI ஐடி யூஸ் பண்ணுற ஒரு ஆப் தான் வந்து பீம் ஆப்பு. இதன் மூலம் பண பரிவர்த்தனையை பாமரரும் எளிய முறையில் துரிதமாக செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நம்ம சாதாரணமாக பீம் ஆப் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணாவே போதும், நம்ம வந்து யூஸ்லாம். அப்புறம் வந்து ஆன்லைன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், IFSC நம்பர் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்படி பல யூசஸ் இருக்குது. பீம் அப்படின்னா என்ன விளக்கம்னு பார்த்தீங்கன்னா, பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி. அண்டர்லைன் பண்ணிங்க. பீம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி. இதுதான் பீம் உடைய விரிவாக்கம். இது 11 மொழிகளில் கிடைக்கிறது. தமிழ் உட்பட 11 இந்திய மொழிகளில் வந்து ஆங்கிலம் உட்பட 11 இந்திய மொழிகளில் இந்த பீம் ஆப் வந்து செயல்படுகிறது. அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜெம். ஜெம் என்பதன் விரிவாக்கம் கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் என்பதாகும். அதாவது இது ஒரு ஆன்லைனில் பொருட்களை விற்பனை செய்யும் அரசு தளம். சரிங்களா? கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ். அண்டர்லைன் பண்ணிங்க. அப்போது இது அரசு மேற்கொள்ளும் கொள்முதலுக்கான வெளிப்படையான ஆன்லைன் சந்தையாகும். இதில் பல கொள்முதல் செய்யும் நிறுவனங்கள், விற்பனையாளர்கள், லட்சக்கணக்கான சரக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது அரசாங்க கொள்முதல்களில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதோடு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், அரசு துறைகளுக்கு பொருட்களை நேரடியாக விற்பனை செய்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி. அதாவது நாம் ஒரு பொருளை வந்து சிறு குறு தொழில் செஞ்சு உற்பத்தி பண்ணோம்னா, நாம் வந்து சாதாரண தொழிற்சாலைகளுக்கோ இல்லை கடைகளுக்கோ பெறாமல் அரசுக்கே வந்து நேரடியாக விற்பனை செய்யலாம். அரசோட துறைகளுக்கே என்ன பண்ணலாம்? நேரடியாக விற்பனை செய்யலாம். அந்த பொருளை வந்து நாம் இந்த வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த பொருளை எந்தெந்த அரசு துறைகளுக்கு தேவைப்படும் அதுக்கு வந்து நேரடியாக வந்து அங்கே கொடுக்குற ஏலங்கள் மூலம் நம்ம எடுத்து நாம் வந்து அரசு துறைகளுக்கே நேரடியாக விற்பனை செய்து அதிக லாபம் ஈட்டலாம். சரிங்களா? இது ஜெம்முடைய பயன்பாடு. அடுத்து ஈனாம். ஈனாம் வந்து இது ஒரு முக்கியமான. ஈனாம் என்பதன் விரிவாக்கம் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட். நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் தான் வந்து ஈனாம். சரிங்களா? இது மத்திய வேளாண்மை துறையால் 14/4/2016 தொடங்கப்பட்ட திட்டமாகும். இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய சந்தையினை ஏற்படுத்துதல். சரிங்களா? அடுத்தது வேளாண் விளைபொருளுக்கு தேசிய சந்தையை உருவாக்கும் நோக்கில் வேளாண் விளைபொருள் சந்தை கமிட்டியின் கட்டுப்பாட்டில் இயங்கும் சந்தைகளை இணைத்தல். பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற சந்தைகளுடைய என்ன பண்ணுறாங்க? இந்த டிஜிட்டல் வெப்சைட் மூலமாக என்ன பண்ணுறாங்க? இணைக்கிறாங்க. சரிங்களா? இத்திட்டத்திற்காக தேசிய அளவிலான மின்னணு வணிகத்தளத்தை உருவாக்குதல். இந்த திட்டத்திற்காக தேசிய அளவிலான மின்னணு வணிகத்தளத்தை உருவாக்குதல். பல்வேறு மாநிலங்களில் உள்ள மின் மண்டிகளை இணைத்தல். ஆன்லைன் மண்டிஸ், மண்டி சொல்லுவாங்க. அந்த மின் மண்டிகளை இணைத்தல். வேளாண் விளைபொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்க செய்தல். ஒரு விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற வேளாண் விளைபொருளுக்கு நல்ல விலை கிடைக்க செய்தல். இதெல்லாம் வந்து இதனுடைய நோக்கங்கள். இத்திட்டத்தின்படி விவசாயிகள் நாட்டின் ஒரு பகுதியில் இருந்தும் எந்த ஒரு பகுதியில் இருந்தும் ஆன்லைன் மூலம் தங்கள் விளைபொருளுக்கு விலை நிர்ணயிக்கலாம். இவ்வளோதான் விலை கொடுக்க முடியும் என்னால் அப்படின்னு என்ன பண்ணலாம்? நாம் வந்து விலை நிர்ணயிச்சு பொருளை வந்து விற்பனை செய்யறதுக்கு இந்த ஈனாம் என்ற திட்டம், அது ஈனாம் போர்ட்டல் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. சரிங்களா? அடுத்து நாரி. நாரி இது வந்து ஒரு பெண்கள் மேம்பாடு திட்டம். நாரி என்பதன் விரிவாக்கம் நேஷனல் ரெசிபோஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் உமன். சரிங்களா? நாரி என்பதன் விரிவாக்கம். இது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டிற்கான மத்திய அமைச்சராக இருந்த மேனகா காந்தியால் வந்து 21/1/2018 அன்று தொடங்கப்பட்டது. சரிங்களா? முந்தைய BJP ஆட்சியில் இருந்த மத்திய அரசு அமைச்சர் வந்து மேனகா காந்தியால் தொடங்கப்பட்டது வலைதளமாகும்.
பல்வேறு அரசு திட்டங்களை பெண்களுக்கு தெரிவித்தல் மற்றும் பெண்களுக்கு அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட முயற்சிகள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் வழங்குவது இந்த வலைதளத்தின் நோக்கமாக. அதாவது அரசாங்கத்தை வந்து என்னென்ன திட்டங்கள்லாம் வந்து பெண்களுக்கு தீட்டியிருக்காங்க, அதெல்லாம் வந்து எங்கே போய் வந்து அந்த பெண்களுக்கான திட்டங்களை பெற முடியும், அதோடைய பயன்கள், இது எல்லாமே வந்து இந்த நாரி வெப்சைட்டில் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. நாரி போர்ட்டலின் முக்கிய அம்சங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மேம்பட்ட சுகாதார சேவைக்கு பரிந்துரை செய்தல். பெண்களுக்கு மிக முக்கியமான சேவை வந்து சுகாதார சேவை வந்து பரிந்துரை செய்தல். பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறிப்புகள், பெண்களுக்கான வேலை தேடல் மற்றும் சட்டம் சார்ந்த உதவிகளை அளித்தல், வளரிளம் பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறிப்புகள், அப்புறம் பணி செய்யும் இடத்தில் பணியின் போது ஏற்படும் இடர்பாடுகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள். அதாவது பெண்களுடைய பாதுகாப்புக்கு முன்னேற்றத்திற்கு எந்த விதமான உதவிகள் செய்ய முடியுமோ, ஆலோசனைகள் வழங்க முடியுமோ, அது எல்லாமே இந்த நாரி போர்ட்டல் வந்து நாரி NARI இந்த வெப்சைட் வந்து யூஸ் ஆகுது, பெண்களுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னா 4 முக்கியமான டாபிக்ஸை வந்து பார்த்துருக்கோம். குறிப்பு, சிறு குறிப்பு. இது வந்து குரூப் 2 மெயின்ஸில் வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது கேட்கறதுக்கு. எல்லாமே முக்கியமானது. BHIM, GEM, ENAM, நாரி வந்து இந்த 4 டாபிக் வந்து வீடியோ பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். TNPSC 1.5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். TNPSC 1.5 உடன் இருந்திருங்கள். அரசு தேர்வில் வெற்றி பெற்று அரசு ஊழியர் கடனை நிறைவேற்றிடுங்கள். நன்றி, வணக்கம்.